சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண் வெட்டி படுகொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்டுள்ளார். சென்னை மணலையைச் சேர்ந்த பெண் துறைப்பாக்கத்தில் கொலையானது எப்படி என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வினோத் கண்ணன், இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் என்னென்ன? அபிநயா, சென்னை துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் ஒரு படுகொலை என்று சொல்லலாம். இந்த கொலை அரங்கேறியுள்ளது. கொலை எப்படி அரங்கேறியுள்ளது என்றால், ஒரு இளம்பெண்ணை வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து சாலையின் ஓரத்தில் வீசி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் காலையிலிருந்தே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டனர். இந்த புலன் விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் சென்னை மணலியை சேர்ந்த 32 வயதான தீபா என்ற இளம்பெண் என்பது கொலையானது தெரிய வந்தது. அந்த இளம்பெண் நேற்றிரவு இந்த பகுதிக்கு பாலியல் தொழிலுக்காக வந்ததாகவும், அதன்படி இவரிடம் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட வாக்குவாதம், அதாவது அந்த பாலியல் ஈடுபட்ட அந்த பெண்ணுக்கு கூடுதலாக பணம் கேட்டதாகவும், அந்த பணம் கொடுக்கிறது காரணமாக இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த அடித்து கொலையானை செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலையானை செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை எப்படி செய்யப்பட்டுள்ளது என்றால், இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி பின்னர் இருவரும் அந்த அடித்துக் கொண்ட நிலையில் அருகில் உள்ள சுத்தியால் எடுத்து அந்த பெண்ணை அடித்து கொலை செய்துள்ளார் மணிகண்டன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது கொலையான யார் என்று தெரியாமல் இருந்த நிலையில் மணிகண்டன் கொலை செய்ததும் அவரை அந்த துறைப்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தற்போது அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். துறைப்பாக்கம் இந்த குமரன்குடியில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அந்த பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. அதை தனிப்படை போலீசார் அதை கண்டறிந்து தற்போது அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த பகுதிக்கு அந்த பெண்ணை வரவழைத்தது யார் என்பது குறித்தும் தகவல்கள் முழுமையாக வெளியாகவில்லை. அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த இளம்பெண் சென்னை மணலியிலிருந்து துறைப்பாக்கம் பகுதிக்கு ஒரு இடைத்தரகர் மூலம் இந்த பகுதிக்கு வந்ததாகவும், தொடர்ந்து இந்த பாலியல் தொழிலுக்கு வந்த இளம்பெண்ணிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண்ணை அடித்து கொலை செய்துவிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டி ஒரு சூட்கேஸில் அடைத்து இது சாலையில் வீசி சென்ற சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அபிநயா, இளம்பெண் படுகொலை தொடர்பான கள விவரங்களுக்கு நன்றி வினோத். விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் லட்சுமி பட்டா சாலையில் வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், அந்த விபத்து எப்படி நடந்தது என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா? அபிநயா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குகன்பாறையில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் இன்று காலை வழக்கம் போல அந்த பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் பணியில் 2 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த பட்டாசாலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் உடனடியாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த அந்த அறை என்பது வெடித்து தரமட்டமாகி இருக்கிறது. இதில் கோவிந்தராஜ் என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். மேலும் குருமூர்த்தி என்ற 20 வயது தொழிலாளி 50% தீக்காயத்துடன் மீட்கப்பட்டு அவர் தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீக்காய சிகிச்சை பிரிவில் தொடர் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டிட இடிபாடு முழுவதுமாக அங்கு அகற்றப்பட்ட பின்னர் தான் மேலும் யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா என்பது போன்ற தகவல்கள் முழுமையாக தெரிய வரும். தொடர்ந்து அங்கு தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினரும் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் காலை நேரத்தில் அந்த ரசாயன மூலப்பொருட்களை வழக்கமாக கலப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. சமீப நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதன் காரணமாக அந்த மூலப்பொருட்களுடைய ரசாயன கலவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அங்கு வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணியும் மறுபுறம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அபிநயா, வெடிவிபத்து தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.